எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இன்றைக்கி ரெசிப்பியில் பார்க்க போகிறது சூப்பர் சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் உள்ள சப்பாத்தியெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நான் செஞ்ச சப்பாத்தி வந்து நல்லா லேயராக வந்திருக்கு. அதோட இந்த சப்பாத்தி வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் என்ன கறி வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தி செய்ய தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் கடையிலே வாங்க மாட்டீங்க. நான் இது கூட சாப்பிட்றதுக்கு கடலை கறி ஒன்று செஞ்சுருக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வேண்டிய கறிகள் வச்சு சாப்பிட்டுக்கிறலாம். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கும் வச்சு விடலாம். எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நாங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்ல க்ளீனான கவுண்டர் டாப்பை யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் செஞ்சுக்கொள்ளலாம். சப்பாத்தி வந்து நான் ஆட்டா மாவில் தான் செய்ய போகிறேன். நான் ஆட்டா மாவு வந்து 2 கப் எடுத்துருக்கிறேன். அந்த ஆட்டா மாவை நல்லா சளிச்சுக்கொள்ள போகிறேன். நான் இந்த ஷீட்லேயே வச்சு தான் மாவு சளிச்சுக்கொள்ள போகிறேன். இப்போ நடுவில் ஒரு குழி மாதிரி செஞ்சுட்டு அதில் நான் இளம் சூடான தண்ணி சேர்க்க போகிறேன். இளம் சூடான தண்ணி வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். அந்த 1 கப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு செய்ய போகிறேன். நாங்கள் ஒரேடியாக எல்லாம் தண்ணியும் சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செஞ்சிடும். இல்லாட்டி மாவு வந்து டெக்ஸ்சர் மாறிடும், சொதன்னு ஆகிரும். இப்போ நம்மளோட அந்த சப்பாத்தி ஒழுங்காக வராது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் கலந்துக்கிறேன். நீங்கள் மாவில் வந்து உப்பு சேர்த்துக்கொள்ளணும். இந்த தண்ணியிலே உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். தண்ணி இளம் சூடாக இருந்தால் தான் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி எல்லாமே மாவை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறணும். இப்போ கையில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து இந்த மாவு மேலே தடவி வைக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 1 கப்பே ஃபுல்லாகவே நான் முடிக்கலை, அதில் கொஞ்சம் மிச்சமாகி இருக்குது. அதாவது அந்த 1 கப்பு நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணல, கொஞ்சம் மீதி இருக்குது. இப்போ நாங்கள் இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுப்போம். கையில் அந்த தட்டையான பகுதியில் தான் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி உருட்டி எடுக்கணும். இந்த மாதிரி உருட்டி எடுக்கும்போது தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நாங்கள் உருட்டி எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் உன்னிப்பாக கவனித்தா தெரியும் நான் இந்த மாதிரி இந்த மாவை உருட்டி எடுக்கிறேன்னு சொல்லி. நான் இந்த பிராண்ட் ஆட்டா மாவு தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாவு கிடைக்குதோ அந்த
ஆட்டா மாவை யூஸ் பண்ணி நீங்கள் சப்பாத்தி செஞ்சுக்கிறலாம். பாருங்கள், நல்ல இழுப்பு எடுத்து இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு சப்பாத்திக்கு நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான சப்பாத்தி மாவை பிரித்து எடுத்துக்கிடுவோம். நான் இங்கே 8 சப்பாத்தி செய்ய போகிறேன். பிரித்து வச்சதில் இந்த மாதிரி இப்படியே ரோல் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி உள்ளங்கையில் ஒவ்வொரு மாவையும் சுற்றி விடணும். இந்த மாதிரி சுற்றி நான் எடுத்து வைக்கிறேன். இப்போ இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். சப்பாத்தி ஆட்டா மாவில் செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லா, அதாவது நீரிழிவு நோய் உள்ளவங்களும் இதை சாப்பிடலாம். இப்போ நான் இதை ரோல் பண்ணி வட்ட வடிவமாக செய்ய போகிறேன். இப்போ இதுக்கு மேலே நான் ஆயில் தடவ போகிறேன். ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கொள்ளணும். அதாவது முக்கோண ஷேப்புக்கு மடித்து எடுத்துக்கிறோம். இப்போ நாங்கள் வட்ட வடிவமாக ரோல் பண்ணிக்கிறோம். சப்பாத்தி ஷேப்புக்கு எடுத்துக்கொள்வோம். இப்போ சப்பாத்தி பேனில் நாங்கள் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஏற்கனவே நான் சப்பாத்தி பேனை சூடாக்கிட்டேன். சூடாக்கின பேனில் தான் நான் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு மேலே நான் உருட்டின சப்பாத்தியை சேர்த்துக்கொள்கிறேன். நெருப்பு குறைச்சும் இல்லாமல் கூடவும் வைக்காமல் கொஞ்சம் மீடியமாக விட கொஞ்சம் கூட வச்சு நம்ம அந்த சப்பாத்தி செஞ்சு கொள்ளலாம். அதிகமாக நெருப்பு வச்சா கறிக்கிடும் சப்பாத்தி.
இப்போ நம்மளோட சப்பாத்தியை பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வருது. இப்போ அந்த ஹாட் பாக்ஸில் வைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் தயார் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ சப்பாத்தி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நல்லா கையில் பிடிக்க நல்லா சாஃப்டாக இருக்குது.